ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் பேஜோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 முட்டையை அவிச்சு எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக இந்த ஆனியன்ஸை எடுத்து வச்சுருங்க. ஆனியனை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் 10 கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த உப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலை ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவிச்ச முட்டையோட தோலெல்லாம் எடுத்து முட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும். அவிச்ச முட்டையை ஒரு நைஃப் வச்சு சென்டராக கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெயோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம், அதை இந்த முட்டைக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடு ஆனியன்ஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் கார்லிக்கும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை வச்சுட்டு லெமன் ஜூஸை கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணிக்கோங்க. எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.